அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது சூரியனார் ஐயா குருவாக இருக்கிறார். அவரது பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். இப்போ பொதுவாக நம்ம நிறைய தெய்வங்களை நம்ம கும்பிட்றோம். ஒவ்வொருத்தர் சிவபெருமானை கும்பிட்றாரு, பெருமாளை கும்பிட்றாங்க, அப்புறம் அம்மனை கும்பிட்றாங்க, முருகனை கும்பிட்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம கும்பிட்றோம். எல்லாத்துட்டையும் போய் எல்லா கோரிக்கையும் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போய் எல்லா விஷயங்களையும் கேட்குறோம். ஆனால் அது சரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சரி கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோவிலில் நவகிரகங்கள் இருக்கு. நவகிரகங்களை வச்சுதான் நம்ம தெய்வங்களை பிரிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு சூரியனை பிரிக்கிறோம், சந்திரனை வச்சு அம்மனை பிரிக்கிறோம், செவ்வாயை வச்சு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவகிரகங்களை வச்சுதான் நம்ம தெய்வங்களையே முடிவு பண்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கிரகத்துக்கிட்ட என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் அந்த கிரகத்துக்கிட்ட நம்ம கேட்கணும். ஆனா நம்ம எல்லா விஷயத்தையும் போய் கேட்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சனி பகவான்கிட்ட போய் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், எனக்கு சீக்கிரமே காதலி வேணும், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டாக்க அது கிடைக்குமா? அது கிடைக்காது. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அவர் கொடுப்பாரு. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காரகத்துவங்கள் இருக்கு. அந்த காரகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப சூரியனை எடுத்துக்குவோம். இப்ப சூரிய பகவான்கிட்ட என்ன இருக்கு? அவர் ஒரு ஆத்ம காரகன், அவர் தந்தைக்கு காரகன், அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு அவர் தான் வகிக்கிறாரு, அரசு வேலைக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கு, நல்ல உயர் பதவிகள் அவர்கிட்ட கிடைக்கும், நல்ல மரியாதை, சுயமரியாதை, இது எல்லாமே சூரிய பகவான் தான் நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சந்திரன் எடுத்துக்குங்க. அவர் பால் சம்பந்தமான பொருட்கள், உணவு பொருட்கள், அப்புறம் பயணங்களுக்கு அவர் தான் காரகர், தாய்க்கு காரகர், மாமியாருன்னு சொல்லக்கூடிய இப்பெல்லாம் மாமியாருக்கும் நம்ம சந்திரனை தான் சொல்றோம். அப்ப இதெல்லாம் சந்திரனுக்கு உரிய ஒரு காரகத்துவங்கள். இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மண்மனை பூமி சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் பகவான்கிட்ட இருக்கு, ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் பகவான்கிட்ட இருக்கு, சகோதரத்துவம் செவ்வாய் கிட்ட இருக்கு, பங்காளி உறவுகள் செவ்வாய் கிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து உடல் வலிமை அதுவும் செவ்வாய் கிட்ட தான் இருக்கு. அப்புறம் எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதன் நல்ல கல்விக்காரகர், அறிவுக்கு காரகர், சிறுமூளைக்கு அவர் தான் சொந்தக்காரன் சொல்லலாம், நரம்புகளுக்கு அவர் தான் சொந்தக்காரன் சொல்லலாம், நல்ல கம்யூனிகேஷனுக்கு அவர்கிட்ட தான் சொந்தக்காரன் சொல்லலாம். தாய் மாமனை குறிக்கக்கூடிய ஒரு உறவு புதனை தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியா குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைக்கு காரகர், அவர் கௌரவத்திற்கு காரகர். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நிறைய தான தர்மங்கள் செய்யறது, கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, தலைமை பண்பு, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தலைமை பண்பு குருவுக்கு தான் உண்டு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் குரு கிட்ட இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சுக்கிரனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு அனைத்துக்குமே சுக்கிர பகவான் தான் வகிக்கிறாரு. கேளிக்கைகள், நகைச்சுவைகள், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு டூர் போறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம இந்த லக்ஸூரியான லைஃபை வாழக்கூடிய அனைத்து காரகத்துவமும் சுக்கிரன் கிட்ட தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சனி பகவான்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான்கிட்ட என்ன இருக்கு? சோம்பல் இருக்கு, கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அவர் தன்னை நீட்டா வச்சுக்க மாட்டார், கொஞ்சம் அழுக்கு உடையோட இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட மெயினா கேட்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா, ஆயுள அவர்கிட்ட கேட்கலாம், தொழில அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ராகு கிட்ட பேராசை தான் அதிகமா இருக்கு. அவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் ஆசைப்படக்கூடாத இந்த வாழ்க்கையில அது எல்லாமே வகிக்கக்கூடியவர் ராகு பகவான் தான். அதுக்கடுத்து கேது பகவான் தான் ஞானத்துக்கு காரகர். இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேணாம், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஞானத்துக்கு போறாங்க ஒருத்தவங்க அப்படின்னாக்கா அதுக்கு கேது பகவான் தான் அதிபதியா வராரு. அப்போ நம்ம ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த கிரகத்துக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு கேட்கும்போது நல்ல ஒரு பலனை கிடைக்கும். நமக்கு ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள், வீடு, வண்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? செவ்வாய் என்ன மண்மனைக்கு காரகர் இல்லைங்களா? அப்போ செவ்வாயை தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு மண்மனை வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, முதல்ல நம்ம செவ்வாய் பகவானை பிடிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பிடிக்கணும். இந்த ரெண்டு தெய்வத்தை கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் நமக்கு பூர்த்தி ஆகும் அப்படிங்கறத சொல்லலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நம்ம குலதெய்வத்தை தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும். யாருமே குலதெய்வத்தை எடுத்துக்கிறதே கிடையாது. 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி
சாரம் வாங்கி இருந்தாலும் 6 12 அதிபதிகள் சாரம் வாங்கி இருந்தாலும் அவர்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தாலும் பார்வை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வ அருள் கொஞ்சம் கம்மியா இருக்கும், தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, அதாவது ஒரு தடை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. மறுபடியும் நம்ம போய் கும்பிடும் போது தான் அது நம்ம வசம் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் முதல்ல நம்ம குலதெய்வ கோவில்ல போய் அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம வேண்டுதல் வைக்கணும், பரிகாரமும் செய்யணும். அப்ப மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானையும், வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானையும், திருமணத்துக்கும் சுக்கிர பகவானை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா நல்ல உயர் பதவிகள், குழந்தைகள் வேணும் அப்படின்னாக்கா குரு பகவானை எடுத்துக்கணும். நம்ம லக்னத்திற்கு 5ஆம் பாவக அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கிரகத்தை பிடிக்கணும். அதாவது காரகத்தையும் எடுத்துக்கணும், பாவகத்தையும் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பரிகாரம் வந்து முழுமை பெறும் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நான் சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.